வசீகரமும் வளர்ச்சியும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, சனி வக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக ஏன் சனி வக்கர பயிற்சியை பார்க்கணும்னா, சனி தன் நிலையை மாறி நிற்கும் காலகட்டங்கள் 138 நாள். ஒரு கிரகம் தன் 130 நாள் தன் கொடுக்கும் பலன்லேருந்து எதிர்மறையாக கொடுக்க போகுது. அப்போ இத்தனை நாளாக உங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருந்தால் நல்லது கொடுக்க போகிறாங்க, நல்லது செஞ்சுட்டு இருக்கா ஆஹா கெடுதல் கொடுக்க போகிற, கவனமாக இருந்துக்கணும். சனி இந்த கிரகம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து இந்த நிலையை கொடுக்க போகிறார். அப்போ இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்னென்ன, எது கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக இந்த ரிஷபராசிக்கு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். ரைட்டு, ரிஷபராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த சனி வக்ரம் பார்த்திங்கன்னா 11லேருந்து வக்ரம் வருது. அப்போ 10ஆம் வீட்டை நோக்கி நகரும் சனி. 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், உங்களுக்கு ஒரு ஜீவனத்துக்கு உண்டான ஸ்தானம். 10ல் ஒரு கிரகமாக இருக்கணும். ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது, அந்த இடத்துல சனி பகவான் தன் சொந்த வீட்டை நோக்கி போகிறார். பொதுவாகவே இயற்கையாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ரிஷபம். இந்த நேரத்தில் முதல்ல ரிஷபராசிக்கு கோயில் குளங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பதவி, ஒரு முன்னிலை நிற்கிறது. நீங்கள் சொல்லி அந்த வார்த்தை ப்ராசஸ் ஆகுங்க, கண்கூட பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குலதெய்வ கோயிலில் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, ஒரு சும்மா நீங்கள் மீட்டிங் போயிருப்பீங்க, இது பார்க்கலாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருப்பீங்க, அடுத்தடுத்த படிநிலைக்கு முன்னேறி போகும். அந்தளவுக்கு இந்த ரிஷபத்துக்கு வாக்குப்பளிதம் இருக்குது. இப்போ 8-11க்குரியவர் குரு 2ஆம் இடத்துல தனித்து சுயமாக முழு சுபராக பண்ண போகிறார். 11ஆம் லாபங்கள் இயற்கையாக உண்டு, பண ரீதியாக நல்லா இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள். உங்களுக்கு இன்சூரன்ஸ், எல்ஐசி, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது போல ஆதாயம் உண்டு. சிறு அதிர்ஷ்ட காலகட்டம், இது திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட காலகட்டமாக இருக்கும். பொதுவாக நான் ரிஷபத்துக்கு எப்பயுமே சொல்லுவேன், ரிஷபராசிக்காரங்க பேசியே நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடியது. பேச்சால் வளர்ந்த ரிஷபம். வாக்குப்பளிதம் இருக்குது. இவங்க பொதுவாக இங்கே இருக்கிற இடத்துல டீச்சர், ப்ரொஃபஸர், வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயில் வந்துடும், இல்லை ஸ்கூல் வந்துடும், இந்த மாதிரிலாம் அமைப்பு இங்கே இருக்கிற இடத்துல அப்படி தான் அமைஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வருமான ரீதியாக ஒரு சில நிலைகள் டெவலப் ஆகுது. நகை சேர்க்கும் காலகட்டங்கள், அதை விடுங்க, கடன் அடைக்கிற காலகட்டம். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அந்த ரிஷபத்தை சொன்னால் பொருந்தும். டக்குன்னு இந்த கிரெடிட் கார்டு வாங்கி மாட்டிக்கும். பொதுவாக கிரெடிட் கார்டு வாங்காதீங்கன்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டு கடன் அது இவங்களுக்கு தான் தேடி கொடுக்குற மாதிரி. எக்காரந்த கொண்டு ரிஷபம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆன்லைன் ஆப்பின் மூலம் கடன் வாங்கிடவே கூடாது. பொதுவாக கடன் வாங்குறதே கூடாது. ஆன்லைன் ஆப்பில் மாட்டினா ரொம்ப கஷ்டப்படுறது தான். இந்த ஃபோட்டோஸ் கொடுத்து கான்டாக்ட் கொடுத்து பண்ணுவாங்க இல்லையா, அது எக்காரந்து கொண்டு போயிடக்கூடாது. லைஃபே வீணாக்கிறோம் ரிஷபத்துக்கு. ஏன்னா 3ஆம் இடம் சந்திரன் ராசியில் இருக்குது, கான்டாக்ட் தான் ஃபஸ்ட்டு கை வைப்பான். சரி, இப்போ கடன் அடைச்சி ஒரு கடன்லேருந்து மீண்டு வந்து கௌரவத்தை தக்க வைக்கிற நேரம். வேலையில் எப்படி இருக்கும்? குரு 6ஆம் வீட்டை பார்க்குதுங்க. குருவின் முழு பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கிறனால வேலை செய்யும் இடத்துல ஒரு கௌரவம், உங்கள் மேலே ஒரு யுனிக்கான ஒரு பார்வை இருக்கும். அதாவது இந்த வேலை இவர்கிட்ட கொடுத்தா பர்ஃபெக்ட். இந்த க்ரியேட்டிவிட்டி, ஒர்க்கில் க்ரியேட்டிவிட்டினா அது ரிஷபத்தை அடிச்சுக்க முடியாதுங்க. ஒரு வேலை கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க, அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், யாருமே பண்ணாத ஒரு விஷயம். பர்ஃபெக்ஷனும் இருக்கும், அட்ராக்ஷனும் இருக்கும், டக்குன்னு பார்த்தா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, ஒரு டெக்கரேஷன் பண்ணுறது, ஒரு டிசைனிங் பண்ணுறதுலாம் ரிஷபத்துக்கு கொடுத்தா சூப்பராக இருக்கும். நானே நிறைய என்னோடய லோகோ டிசைனிங்கில் அவங்களுக்கு ரிஷபராசிக்கார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுப்பேன். 5-6 ஆப்ஷன் கொடுப்பார், நமக்கு எதை எடுக்கிறதுன்னு இருக்கும். அப்போ நம்மளே அப்புறம் பிரசனம் போட்டு எது எடுக்கலாம்னு எடுப்போம். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள். சரி, இப்போ ஒன்று கவனிக்கணும். இந்த இடத்துல ஒன்று கவனமாக இருக்குங்க. 4ஆம் இடத்துல கேது பயணிக்குது, அந்த இடத்துலேருந்து செவ்வாய் வெளியேறணும். பொதுவாக இந்த இடத்துல வண்டி, வாகனம், இடம், சொத்து சுகங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ ஜூலை 28க்கு மேலே தான் ப்ராசஸ் பண்ணாது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ வண்டி, வாகனங்கள், இடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் உத்திரட்டாதியில் இருக்கார். அப்போ மீண்டும் புரட்டாதியில் வருவார். நவம்பர் 27 வரைக்கும் இந்த இது. சரி, அதை தாண்டினதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் வீடு கரெக்டாக இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு பணிக்கு இந்த ரிஷபம் சூப்பர். புது இடம் வீடு வாங்கணுமா, கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் ப்ராப்பர்ட்டி ரீதியாக போகணும். ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை கடன் அடைக்கிறதுக்கு, வேலை ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல
வீடுன்னு சொன்னால் திருப்பி லோன் போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். லோன் சேங்ஷன் ஆகும், பட் கவனமாக இருக்கணும். இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம். குழந்தை இல்லாதவங்க குழந்தை, கல்யாணம் ஆனவனே குழந்தைன்னு சொல்லுவோம். இப்போ குழந்தை வளர்க்குற காலகட்டங்கள் நல்லாயிருக்கு. ஒரு கௌரவம் கிடைக்கிற நேரங்க. இப்போ தான் பாப்புலாரிட்டி, ரிஷபத்துக்கு பாப்புலாரிட்டி எப்போங்க கிடைக்கும்? சனி 5ஆம் வீட்டை பார்த்து ஸ்லோ பண்ணி வக்ர பார்வையை பார்க்குது. அப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, எழுத்து இந்த மாதிரி இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஒரு புகழ் வந்து முகம் காட்டி மற்றவங்க உங்களை கௌரவப்படுத்துவாங்க. சிந்தனை கிளியர் ஆகும். இந்த நேரத்தில் மைண்ட் ரீதியாக ஒரு சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். ஆஹா, அது தன்னால் ஏன் தோணலை, ஏன்னா சனி வக்கரம் பெறலை, அது மாதிரி நல்லபடியாக வருகிற காலகட்டமாக இருக்குது. கோயில் குலத்துக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் தேவைங்க. அதை பண்ணிக்கங்க. ரைட்டு சார். திருமண ரீதியாக என்ன? திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா 7ஆம் அதிபதி 5க்கு வரட்டுங்க. ஜூலை 28க்கு மேலெலாம் வரட்டும். 7க்குரிய 5 வரும்போது மனதுக்கு பிடித்த வரன் அமையும். அப்போ குருபலன் இருக்கா இல்லையான்னு கவலைப்படாதீங்க. குரு மகரம் இருப்பார் இந்த நேரத்தில். அப்போ திருமணத்துக்குண்டான யோகம் உண்டு. பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உறவில் திருமணம், சொந்த திருமணம். முதல் நிறைய நாளாக பார்த்து பதில் சொல்லாமல் இருந்த வரலாம் திருப்பி பதில் சொல்ல போகிறாங்க. இப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு. கொஞ்சம் என்ன கவனமாக இருக்குன்னா, கமிட்மெண்ட் கொடுக்குறதில்ல. அஸ்ட்ராலஜரை பார்த்து பொருத்தம் இருக்கா, முகூர்த்த நாள் என்ன. பொதுவாகவே முகூர்த்த நாள், இந்த முகூர்த்த நாள் தாங்க முகூர்த்த லக்னம். அந்த கல்யாணத்தோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுற, அதுக்கு ஒரு ஜாதகம் போட்டு கல்யாணம் பண்ண தாலி கட்டுற நேரத்தில் ஜாதகம் போட்டுன்னு வச்சுங்களேன், எனக்கு கண்ணு மனைவி எப்படிங்க இருக்கும், அந்த ஜாதகத்தை பற்றி சொல்லலாம். ராகுக்கு எது எப்போ பண்ணியிருக்கீங்க, கணவன் மணி சண்டை சச்சரவு இருக்கும். 2ஆம் இடத்துல ஒரு குழு 2ஆம் தேதி மறைஞ்சிருக்கேன், அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் செல்வ நிலை கம்மியாக இருக்கும், இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போ முகூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறையா பேர்த்துக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றி மாற்றி போடுறது எதுக்கு? கணவன் மனைவிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக வரணும். அது பொது ரூல் ரீதியாக. சார் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாம்? அங்கே 10ல் சனி உண்டு, குரு பார்க்குது, ராகு உண்டு. பிஸ்னஸில் அமோகமாக இருக்குங்க. வேகப்படுத்துங்க. வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும். புது புது முயற்சிகள், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு, புது நபர்கள் அறிமுகங்கள், தொழிலில் வளர்ச்சி பெறுகிற காலகட்டங்கள், தந்தை வழி குடும்ப உறவுகளோட ஆதாயங்கள் உண்டு, அனுசரணை உண்டு. சரி, புதுசாக இது மாதிரி உங்கள் ஜாதகத்தை ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி ஏதாவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சார் ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டியது கால், மூட்டு, முதுகு. இது பொதுவாக அனைத்து ஏஜுக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு தான் இந்த ஹார்ட்டு, லங்ஸ் ரீதியாக பார்க்கணும். மற்ற அம்சங்கள் சேர்த்துப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஹெல்த்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டமாக இருக்குது. மெடிசன் மாற்றி, இப்போ தான் மெடிசன் மாற்றி கொடுத்தாங்க, டாக்டரை மாற்றணும், அப்படியே ஒரு சின்ன ஏதோ ஒரு மாறும். மாற்றத்துக்கு பின் ஒரு வளர்ச்சி, ஒரு ஏற்றம் ஏற்படும். இப்போ என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணாலே தடைகள்லாம் ஒன்றா விலகி அடுத்தது சுபிச்சமாகும். சர்ப்ப வழிபாடு, புற்றுக்கோயில்கள் வழிபாடு, இது பிரதானமாக படிச்சுக்கோங்க. புற்றுக்கோயில்கள் வழிபாடு பண்ணாலே மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது, இங்கே சுக்கிரன் துலாத்துக்கு வரும்பொழுது சஷ்டி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் இது ஒரு சில விஷயங்களில் வேகப்படுத்தணும், ஒரு சில விலகி நிற்கணும். ஒரு வளர்ச்சியை கொடுக்க காலகட்டமாக இருக்குது. சூப்பராக வெற்றி பெறுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.